அல்லது உங்க வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கும், லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ ஏதாவது ஒண்ணு நீங்க கண்டு சார் இப்ப கட்டாயம். அதுல கீபோர்டை பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இன்டர்நெட்ல கம்ப்யூட்டரோட கீபோர்டு எப்படி இருக்குதுன்னு எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா என்கிட்ட கேட்கணுமா? என்ன டவுட் வந்தாலும் சரி என்கிட்ட கேட்கணும், பாடம் சம்பந்தமா. பாடம் முடிச்சதுக்கு போற நான் ஒரு டைம் ஒன்று தருவேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் ஐடி சம்பந்தமா வேற ஏதாவது டவுட் ஒன்று இருந்தா புறவு கேளுங்க. இப்ப நான் படிச்சு தரது சம்பந்தமான டவுட் ஒன்று இருந்தா மட்டும் கேட்கணுமா? சாதாரணமா கம்ப்யூட்டர் கீபோர்டு ஒன்று வந்து இப்படித்தான் நீக்கும். உங்களுக்கு தெரியுமேனா? சாதாரணமா ஒவ்வொரு ஜாய் கம்ப்யூட்டர் கீபோர்ட் இருக்குது, வேற வேற கலர்ல ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப கம்ப்யூட்டர் கீபோர்டை பாத்தீங்கன்னா எல்லா எழுத்துகளுமே எப்படி இருக்கும்? கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கும். அதே போல இந்த எழுத்துகள் வந்து உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல ஏபிசிடி ஆர்டருக்கு இருக்காது. இது எல்லா எழுத்துகளுமே வந்து குழம்பித்தான் நிற்கும். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆர்டருக்கு இருந்தா நல்லமா குழம்பி இருந்தா நல்லமா? எது நல்லம்? ஏபிசிடி ஆர்டரா இருந்தா நல்லம்னு நினைக்கிறீங்களா, லேசின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லாட்டி எல்லாம் வந்து இதே மாதிரி இப்பைக்கிறமா இருந்தா நல்லமா? எது நல்லம்? ரிப்ளை பண்ணுங்க. ஆர்டர் இருந்தா ரைட். ஓகே, பாப்போமா? சார் ஆர்டர் ரைட். இல்லம்மா இல்லம்மா இப்படி இருந்தா தான் ஈஸி. சரியா? இப்ப நீங்க கம்ப்யூட்டர் இன்னும் ஒழுங்கா பலவல்ல தானே. கம்ப்யூட்டர் ஒழுங்கா பலவாத சுட்டித்தான் உங்களுக்கு எழுத்தெல்லாம் வந்து கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்குது. எழுத்தெல்லாம் தேடணும். ஆனா நீங்க கீபோர்டை நல்லா பழகினது போறோம். இப்ப உங்களுக்கு சொல்லி தருவேன். ரைட், ஆன்சர் பண்ணிட்டு மைக்ரோஃபோனை மியூட்டுக்கு போட்டுக்கோங்க. ரைட், கம்ப்யூட்டர் சரியா பழகினதுக்கு பிறகு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விரல் இருக்குது. அந்த விரல் சிஸ்டத்துல நீங்க பழவினீங்கன்னு சொன்ன இதைத்தான் நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. அந்த ஃபிங்கர்ஸ் அந்த விரல்களை சரியா வச்சு பழவினீங்கடா, இதுதான் ஈஸியான மெத்தட். டைப்பிங் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பீடா செய்யலும் இந்த மெத்தட்ல பழகினதான். காரணம் என்னடா, 10 விரலையும் எங்களுக்கு சரியா இதுல வைக்கணும். ASDF இந்த நடு லைன்ல தான் நாங்க கீபோர்டை வைக்கணும், கைய. சரியா? சரியா வச்சோம்னு சொன்னா அதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆரஞ்சு கலர்ல காட்டுற இந்த எழுத்தெல்லாம் இந்த விரலால. நான் அதை உங்களுக்கு தருவேன். ரெண்டாவது பர்பிள் கலர். இப்படி பழவினா கொஞ்ச நாள் பழகுற நேரம் சரியான ஸ்பீடா உங்களுக்கு டைப் பண்ண இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கீபோர்டை பார்க்காம கூட டைப் பண்ண. நிறைய நீங்க டிவி ப்ரோக்ராம்ல ஃபிலிம்ஸ்ல எல்லாம் பாருங்களேன், கீபோர்டை பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பேப்பர் ஒன்றையோ புக் ஒன்றையோ பார்த்துக்கொண்டு அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணி கொண்டு போவாங்க. அப்ப இந்த மெத்தட் தான் லேசி. அப்ப நீங்க கஷ்டம்னு சொல்றீங்க, ஏன் தெரியுமா? நீங்க இன்னும் பலவல்ல. பலவினதுக்கு பிறகு இந்த மெத்தட் தான் சரியான லேசான மெத்தட். நான் அதை உங்களுக்கு சொல்லி தருவேன். வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கிற ஆட்கள் கூகுள்ல போயிட்டு டைப்பிங் மாஸ்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. இந்த டைப்பிங் மாஸ்டர்ன்ற சாஃப்ட்வேர் போட்டீங்கன்னா அதுல நிறைய லெசன்ஸ், கேம்ஸ் இதெல்லாம் வரும் டைப்பிங் மாஸ்டர்ன்ற சாஃப்ட்வேர்ல. அப்ப அதை நீங்க டைப் பண்ணி பழவினீங்கடா, சரியா அந்த விரலால ஒரு நல்ல டைப்பிங் ஸ்பீட் வரும். அப்ப ஃபியூச்சர்ல நீங்க ஜப்புக்கு போனா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல் ஆயிக்கும். ஆனா கம்ப்யூட்டர் ஜப்புக்கே போக தேவையில்ல. நீங்க எந்த ஜப்புக்கு போனாலும் உங்களுக்கு இப்ப டைப்பிங் இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு அக்கௌண்டன்ட் ஆகுறாண்டாலும் டைப்பிங் இம்பார்ட்டன்ட், டாக்டர் ஆகணும்னாலும் டைப்பிங் தேவை. எல்லாருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்ப டைப்பிங்கை ஸ்பீடா எடுத்துக்கொள்ள இந்த சாஃப்ட்வேர் யூஸ்ஃபுல் ஆயிக்கும். இதுல பேர் வந்து டைப்பிங் மாஸ்டர். சரியா? அப்படி இல்லாட்டி நான் உங்களுக்கு லிங்க் ஒன்று அனுப்பிடுறேன் குரூப்ல, அதுல போயிட்டு நீங்க டைப்பிங் பண்ணி பாருங்க. ரைட். அப்ப நான் இன்னைக்கு சொல்ல வந்தது வந்து ஃபர்ஸ்ட் திங், கம்ப்யூட்டர் கீபோர்டு எடுத்தீங்கன்னா இந்த கீபோர்ட்ல வந்து எல்லா எழுத்துக்களுமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கும். இதுக்கு நாங்க தமிழால சொல்லுவோம் ஆங்கில பேரெழுத்துல இருக்கும். ஆங்கில பேரெழுத்து. அதே போல எழுத்துக்கள் வந்து குழப்பமா இருக்கும். எழுத்துக்கள் குழப்பமா இருக்கும். ஆனா இப்படி இருக்கிறதான் சரியான மெத்தட். இப்படி இருக்கிறதான் சரி. ரைட். இப்ப நாங்க உங்களோட காப்பி எடுத்து நீங்க வரையாதாக்கள் சில ஆட்கள் என்ன 2 குரூப் இருக்குது.
ஒரு குரூப்புக்கு நான் இந்த பாடத்தை செஞ்சேன், உங்களுக்கு செஞ்சேனான்னு கொஞ்சம் டவுட் ஒண்டிக்குது. ரைட், செஞ்சு இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்டா, உங்களோட 10 விரல்களை சரியா அப்படி வரீங்க உங்களோட கொப்பியில. முதலாவது இடது பக்கத்தை வரீங்க கொஞ்சம் பெருசா. அதுக்கு பிறகு உங்களோட வலது பக்கத்தை கையை கொப்பியில வச்சு வரைஞ்சாலும் பரவாயில்ல. நான் சும்மா வரைகிறேன், இந்த லேப்டாப்ல வரைகிறதுனால ஒழுங்கா வராது. நீங்க அழகா பென்சிலால உங்களோட கையை வச்சு வரைஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து இடதுன்னு போடுங்க, லெஃப்ட் சைட். இடது லெஃப்ட் சைட். அடுத்தது வலது. ரெண்டு தாள்ல வரைஞ்சாலும் பரவாயில்ல. ரைட், ரைட் சைட், லெஃப்ட் சைட், ரைட் சைடு பெருசா வரைஞ்சுக்கோங்க. இப்ப எந்தெந்த விரலால என்னென்ன கலர் கொடுக்கணும்ன்றத நான் சொல்லித்தரேன். ரைட், என்னென்ன கலர் கொடுக்கணும் நான் சொல்லித்தரேன். சார் நான் வரையணுமா இத? ஓ, எல்லாரும் வரையணும். எல்லாரும் வரீங்க, சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. வரைய சொல்லித்தான் சொன்னேன், பெருசா வரீங்க கொப்பியில. கலர் எல்லாம் நீங்க கொடுக்க தேவையில்ல, நான் சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி கலரை போட்டேன். நீங்க அழகா 10 விரல்களையும் வரைஞ்சுக்கோங்க. 10 விரலையும் வரீங்க, 7 மானாலும் பெருசா வரீங்க. ஃப்ரீ டைமுக்கு நீங்க புறவு கலர்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு டக்குன்னு மறக்காது எந்தெந்த விரலுக்கு என்னென்ன கலர். பாருங்க, நான் இங்க yellow கலர் கொடுத்துக்கிறேன், அதே மத்த கையிலும் yellow, green green அப்படி கொடுத்துக்கிறேன். ரைட், இதமா எழுதிட்டு சொல்லுங்க. ஸ்கிரீன்ல கீத்தவானா. வரைஞ்சு முடிச்சதோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்ப எனக்கு அடுத்தே சொல்லி தரேன்மா. ஓகே, மிச்சம் லேட் பண்ணாம கொஞ்சம் குயிக்காவே வரீங்க. வரைஞ்ச ஆட்களுக்காக வேண்டி அவங்க பார்த்து கொண்டிருக்கிறதுனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போறேன். இப்ப ஃபர்ஸ்ட்ல இந்த விரல், சின்ன விரலுக்கு தானே உங்களோட இடது கையில, அந்த விரல்ல என்னென்ன லெட்டர்ஸ் வரணும்ன்றத நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ரைட், ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகே, உங்களோட அந்த கை உள்ளுக்கே எழுதிக்கோங்க. Q A Z, இந்த 3 எழுத்தும் வந்து உங்களோட இடது கையில இந்த சின்ன விரலால தான் நீங்க எழுதணும். Q A Z என்ற 3ம். Q A Z. கம்ப்யூட்டர் இருக்கிறாக்க சரியா கையை வச்சு பாருங்க. இப்ப அடுத்தது வந்து W S X.
இந்த 3 எழுத்தும் வந்து உங்களோட ரெண்டாவது விரல், இடது கையில ரெண்டாவது விரல் பாருங்க. எல்லா எழுத்தும் வந்து ஆர்டருக்கு தாய்க்கு. நான் இப்ப தாரது வந்து Q A Z, இது மூணும் ஒரே ஆர்டருக்கு இருக்குது பாருங்க. அப்ப இந்த லைன் Q A Z, ரெண்டாவது விரலால வந்து W S X இந்த எழுத்து வரும். நான் இதுல போட்டோ ஒண்ணும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் வாட்ஸ்அப் குரூப்ல. ஓகே, மூன்றாவது வந்து E D C, மூன்றாவது விரல் வந்து E D C. உங்களோட கையில நாலாவது விரல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான விரல் தான் நாலாவது விரல், ரைட்? ஓகே, இந்த நாலாவது விரலுக்கு வந்து 6 எழுத்துகள் இருக்குது. இதுக்கு 3 எழுத்து, இதுக்கு 3, இதுக்கு 3. நாலாவது விரலுக்கு வந்து 6 எழுத்துகள் இருக்குது. எனவே அந்த 6 எழுத்து நான் எழுதுறேன். இங்க வாங்க சொல்றாங்க, நான் மியூட்டுக்கு போட்டுட்டு எழுதுறேன். நீங்க என்னோட சேர்ந்து காப்பி பண்ணுங்க. ரைட், திரும்ப ஒரு முறை இப்ப எல்லாரும் பார்க்கலும். இடது கையில ஃபர்ஸ்ட் விரல், உங்களோட விரலை பார்த்துக்கோங்க, சின்ன விரல் Q A Z என்ற 3 எழுத்து. ரெண்டாவது விரல்ல W S X. மூன்றாவது நடு விரல் வந்து E D C. நாலாவது விரல பாத்தீங்கன்னா அந்த நாலாவது விரல் நல்ல ஸ்ட்ராங்கான விரல். அதை சுட்டி அந்த விரலுக்கு வந்து 6 எழுத்துகள் வரும். நாலாவது விரலுக்கு வந்து 6 எழுத்துகள். அப்ப RFVன்ற ஒரு செட்டும் TGBன்ற ரெண்டாவது செட்டும் வரும். உங்களோட அடுத்த பெரு விரல் அது வந்து ஸ்பேஸ் பார். ஸ்பேஸ் பார்னா உங்களுக்கு தெரியும், கீபோர்ட்ல இந்த நீட்டமாக்கி பாருங்க, இதுக்கு சொல்றது ஸ்பேஸ் பார். அப்ப அந்த ஸ்பேஸ் பாரை நாங்க நேசிக்கணும் பெருவிரலால. அதே போல அடுத்த கை, உங்களோட வலது கையில உள்ள பெருவிரலும் வந்து ஸ்பேஸ் பார். அப்ப இந்த ரெண்டுமே வந்து கீபோர்ட்ல நீட்டமா ஐக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் பார் தான் நமக்கு பயன்படுத்தணும்.
அதுக்கு அடுத்தது உங்களோட வலது கையில பெருவிரலுக்கு அடுத்தது உள்ள அது வந்து அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான விரல். உங்களோட கையில பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான விரல். அந்த விரலுக்கும் 6 எழுத்துக்கள் இருக்குது. முதலாவது எழுத்து வந்து Y H N Y H N U J M U J M. அதே போல வலது கையில நடு விரல் வந்து I K கமா. அது போற லெட்டர் ஒன்று இல்ல I K கமா. அதுக்கு அடுத்த விரல் O L ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி O L ஃபுல் ஸ்டாப். இறுதியான அந்த சின்ன விரல் வலது கையில இறுதி சின்ன விரல் வந்து P. இது சொல்லுவோம் காலன் டபுள் டாட். உங்களுக்கு கீபோர்டை பார்த்தா விளங்கும். அதுக்கு பிறகு கொஸ்டின் மார்க். இப்ப கீபோர்டு போட்டோவை பாருங்க, உங்களுக்கு தெளிவா விளங்கும். அப்ப இப்படி தான் போகும். யாரோட வீட்டுல இப்ப கம்ப்யூட்டர் கைக்கிட்ட இருக்குது? சார் என்கிட்ட இருக்குது. ரைட். மத்த யார்கிட்ட இருக்குது? ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் ஓகே. ஓகே சார் ரமணன் இருக்கு என்கிட்ட. ரைட். கம்ப்யூட்டர் ஈக்கிற ஓகே கம்ப்யூட்டர் ஈக்கிற ஆட்கள் உங்களோட கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல கையால விரலால மெதுவா எஃப்ன்ற எழுத்த தடாவி பாருங்க பாக்க. ரைட். இப்போ ஓகே ஈக்கிற ஆட்கள் எஃப்ன்ற எழுத்த மெதுவா சொல்லுங்க சார். அதுக்கு கீழே சின்னொரு அந்த நீட்ட மார்க் மாதிரி ஒன்று இருக்குது. கோட் ஒண்டிக்கனா கையில தட்டுப்படக்கூடிய. ரைட். ஓகே கையில தட்டுப்படக்கூடிய சின்ன ஒரு கோட் ஒண்டிக்கும். அப்ப அதுல வந்து அந்த கோட்ல நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? கொஞ்சம் நீங்க சொல்றத கேளுங்க. சொல்றத கேட்டுட்டு பேசுங்க. தெரியாது உங்களுக்கு தான். நான் சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேசுற டைம் பேசுங்க. நான் பேசுறது நீங்க பேசுறது கேட்காது, மத்த பிள்ளைகளும் கேட்காது. ரைட். சோ அப்ப அந்த எஃப்ன்ற வசனத்துக்கு கீழே ஒரு கோட் ஒண்டிக்கும். எஃப்ன்ற வசனத்துக்கு கீழே கோட் ஒண்டிக்கும். சரியா? அப்ப அந்த எஃப்ன்ற எழுத்துக்கு மேல உங்களோட இந்த விரலை தான் வைக்கணும். முதலாவது இந்த விரலை வைங்க பார்க்க. எஃப்க்கு மேல இடது பக்கத்துல 4வது விரல் எஃப்ல வச்சுக்கோங்க. இடது பக்கத்துல 4வது விரல். அதே போல அடுத்த சைட்ல பாருங்க ஜேலையும் அதே மாதிரி ஒண்டிக்கும். ஜே அதுல இந்த விரலை வைக்கணும். சரியா? இப்ப நடுவுல 2 எழுத்து எம்டியா வரும். ஜியும் எச்சும் எம்டியா இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. நான் இதுல காட்டுறேன் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை காட்டுற நேரம் நீங்க அழகா வைக்கணும். இத மாதிரி பாருங்க. அப்ப ஒரு எழுத்தை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இதுல எஃப்ல ஸ்டார்ட் பண்ணணும். இந்த விரல் இங்கால விரல் வந்து ஜேல ஸ்டார்ட் பண்ணணும். பெரிய விரல் ரெண்டும் கீழே இந்த ஸ்பேஸ் பாருக்கு வரணும். அதே போல நீங்க மத்த விரலை செட் பண்ணினீங்கன்னா நாங்க ஆரம்பத்துல படிச்ச மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் விரல் ஏலைக்கும் கடைசி விரல் இங்க அழைக்கும். சோ இதுதான் லேசான மெத்தட் கீபோர்டை பழகுறதுக்கு. அதே போல உங்களோட கீபோர்ட்ல பாருங்க நம்பர் 5 பாத்தீங்கன்னா நம்பர் 5ல வந்து இப்ப ஜாயிண்ட் ஆயின யாருன்னு சொல்லுங்க பாக்க. எனக்கு பேரை போடுங்க. ரிமூவ் பண்ண மறுபடியும் ஜாயிண்ட் ஆவேலா? சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். இது வந்து தமிழ் மீடியம் கிளாஸ். இது வந்து தமிழ் மீடியம் கிளாஸ் தான் போகுது. நீங்க குரூப்பை பார்க்கலையா? குரூப்ல பேர் போட்டிக்கிறேன்னு பாத்துக்கோங்க. ரைட். சரி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே சார்.
ரைட். தேவையான ஆட்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு மட்டும் நான் டைம் ஒன்று தரேன் பேசுறதுக்கு. அவங்க அந்த டைம்ல பேசுங்க. இல்லாட்டி எல்லாரும் பேசினா எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகும். ரைட். ஸோ இப்போதைக்கு பேச வேணாம். அப்படியே இருங்க. நான் டீச் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு டைம் ஒன்று தரேன். சரி. அப்ப நான் சொல்லிக் கொண்டிருந்தது வந்து எஃப்ல ஒரு கட் ஒண்டிக்கும், அதே போல ஜேல ஒரு கட் ஒண்டிக்கும்னு சொன்னேன். நீங்க கீபோர்டு ஈக்கிறார்கள் நம்பர் 5 பிடிச்சு பாருங்க. இங்க சைட்ல கீபோர்ட்ல நம்பர் 5ன்ற ஒரு எழுத்திக்கும் தானே. அந்த நம்பர் 5லயும் ஒரு கட் ஒண்டிக்கும். சைட்ல உள்ள நம்பர் 5 நம்பர் 5 பிடிச்சீங்கன்னா ஒரு கட் ஒண்டிக்கும். அப்ப இந்த கட் வச்சுக்கிறதுக்கான 2 ரீசன் இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னா கை விரல்களை சரியா செட் பண்றதுக்கு, நான் டைப் பண்றதுக்கு சரியா செட் பண்ணிக்கொள்ளும். இது நடு லைன்ல தான் வைக்கணும். ரெண்டாவது ரீசன் வந்து ஆரம்பத்துல அந்த யாரு ரமணன் சொன்னது போல கண் தெரியாத ஆட்களுக்கு டைப் பண்றதுக்காகவும், அதே போல கீபோர்டை பார்க்காம டைப் பண்றா கழிப்பாங்களே நிறைய பேர், அவங்களுக்கு லேசா டைப் பண்றதுக்காகவும் தான் இந்த கோடுகளை வச்சுக்கிறாங்க. அவங்க தடாவி பார்த்து அந்த எழுத்துக்களை பிடிச்சு கொள்வாங்க. ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் எல்லாரும் இதை எழுதி முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட இடது கை வலது கை எப்போதுமே இடது கை தான் நாங்க எழுதுற நேரம் கீபோர்ட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். ஏன்னா இடது சைட்ல தான் ஏல இருந்து வருது. சரி. இப்ப நான் இதை அழிக்கிறேன். எழுதாதாக்கள் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் இதுல போட்டோ ஒன்று அனுப்புறேன். கீபோர்டு இல்லாத ஆட்களும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கீபோர்டு போட்டோ ஒன்றும் நான் அனுப்புவேன். சரி. இப்ப அடுத்தது பார்ப்போம். சில கீ, அதாவது சாவிகள்னு சொல்லுவோமே நாங்க கீபோர்ட்ல வந்து சாவிகள். முதலாவது ஒரு சாவியோட பேர் வந்து நான் சொல்றேன். நீங்க தான் எனக்கு ரிப்ளை பண்ணணும். ஆல்பபெட்டிக்கல் கீ என்று சொல்லுவோம். நீங்க இங்கிலீஷ்லயும் எழுதுங்க, தமிழாலையும் எழுதிக்கோங்க. ரைட். முதலாவது எழுதுங்க பார்க்க ஆல்பபெட்டிக்கல் கீ. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட்ல எழுதுங்க, அது போல நான் தமிழ்ல சொல்றேன். ஆல்பபெட்டிக்கல் கீ. எல்லாருக்கும் ஸ்கிரீன் விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்பபெட்டிக்கல் கீ. ரைட். அரிச்சுவடி சாவிகள்னு சொல்லுவோம். அரிச்சுவடி சாவிகள். அரிச்சுவடி சாவிகள். நான் தமிழால் இங்க டைப் பண்ணல, நீங்க சரியா போடுங்க. ரைட். அரிச்சுவடி சாவிகள். ரைட். கீபோர்ட்ல வந்து ஏ தொடக்கம் இசட் வரை 26 சாவிகள் இருக்குது. 26 கீஸ். டைப் பண்றது எத்தனைக்கு அரிச்சுவடி சாவிகள் ஏல இருந்து இசட் வரை காட்டிலும் 26 எழுத்து இருக்குது. ABCDEFGன்னு 26 எழுத்துகள் இருக்குது. அந்த 26 எழுத்தும் கொலம்பிக்கும் அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ரைட். இப்ப ரெண்டாவது வந்து நம்பர் அல்லது நியூமரிக்னு சொல்லுவோம். நம்பர் கீஸ், எண்கள். யாராவது சொல்லுங்க பார்க்க, எண்கள் எதுல இருந்து எது வரை காட்டிலும் இருக்குது, எத்தனை இருக்குது? இப்ப நீங்க பேசலும் எது வரை காட்டிலும் இருக்குது, எத்தனை சொல்லுங்க. சார் 1 ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. இல்ல சார் 0 வரைக்கும் இருக்குது. 9க்கு 1ல இருந்து இல்ல, 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. வெரி குட். 10 பூஜ்ஜியத்துல இருந்து, பூஜ்ஜியத்தை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லணும், பூஜ்ஜியத்தை லாஸ்ட்டுக்கு சொல்றது இல்ல. பூஜ்ஜியத்துல இருந்து 9 வரை காட்டிலும் இருக்குது எண்கள் மொத்தம். அப்ப இங்க எனக்கு 10 இருக்குது. ரைட். 0 தொடக்கம் 9 வரை 10 இருக்குது. நம்பர் கீஸ், எண்கள். இது ரெண்டாவது. ரைட். மூன்றாவது சிம்பல் கீஸ். சிம்பல் கீஸ்
குறியீடுகள். சிம்பல் கீஸ்னா குறியீடுகள். குறியீடுகள். குறியீடுகளுக்கு வந்து எண்ணிக்கை ஒன்று இல்ல. குறியீடுகளுக்கு வந்து எண்ணிக்கை ஒன்று இல்ல. குறியீடுகள்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அதுல ஃபுல் ஸ்டாப், கமா, பிரக்கெட், அண்ட், ஹேஷ், அட் எல்லாமே வரும். கொஸ்டின் மார்க், ஸ்லாஷ் இதெல்லாமே குறியீடுகள், சிம்பல். அதுக்கு எண்ணிக்கை ஒன்று போடவானா, சும்மா உதாரணம் கொஞ்சத்தை போட்டுக்கோங்க. உதாரணம் மட்டும் போடுங்க. ரைட். நம்பர் 4. நான் எல்லாரும் எழுதி முடியாக்கான்னு வெயிட் பண்றேன். ஓகே சரி, இப்ப அடுத்ததுக்கு நாங்க போறோம். ஃபங்க்ஷன் கீ. ஃபங்க்ஷன் கீஸ். ஃபங்க்ஷன் கீஸ். ஃபங்க்ஷன் கீ என்னன்னு யாருக்கு தெரியும்? எத்தனை இருக்குதுன்னு சொல்லுங்க பாக்க. சார் அந்த F1 F2. வெரி குட். F1 F2 வருது தானே உங்களோட கீபோர்ட்ல மேல பாருங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன் வந்து ஃபங்க்ஷன் கீஸ். அப்ப ஃபங்க்ஷன் கீ எத்தனை இருக்குது? 12. வெரி குட். F1 தொடக்கம் F12 வர காட்டிலும் அப்ப ஃபங்க்ஷன் கீ வந்து 12 இருக்குது. எல்லாத்தையும் எழுதிக்கொள்ள. எழுதணும். F1 தொடக்கம், அதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன் இவ்வளவு நேரம். இடையில டைம் தரது அதுக்கு தான். F1 தொடக்கம் F12 வர காட்டிலும் 12 கீஸ் இருக்குது. நான் என்ன கேப் விட்டு சொல்றேன், அதுதான் எழுதி கொள்றதுக்கு தான். ஃபங்க்ஷன் கீஸ். function keys. Right. அடுத்தது பார்ப்போம். ஸ்பெஷல் கீஸ் அல்லது இதுக்கு நாங்க சொல்லுவோம் ஷார்ட்கட் கீஸ். ஸ்பெஷல் கீ அல்லது ஷார்ட்கட் கீன்னு உதாரணமா உங்களோட கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா CTRL கண்ட்ரோல், அதே போல ஷிஃப்ட் ஆல்ட், இந்த மாதிரி பட்டன் எல்லாம் நாங்க சொல்லுவோம் ஸ்பெஷல் கீஸ். ரைட். நாங்க ஒழுங்கான முறையில் நான் போறோம் நோட்ஸ் ஒன்று தருவேன். இப்போதைக்கு நாங்க ஷார்ட்டா இதை எழுதிக்கொள்வோம். அப்போ ஒன்று நான் சொல்லிக்கிறேன், ஆல்பபெட்டிக்கல் கீ அரிச்சுவடி எழுத்துக்கள் A தொடக்கம் Z வரை 26க்கும், அதே போல நம்பர் கீ எண்கள் 0 தொடக்கம் 9 வரை மொத்தம் 10, சிம்பல் கீஸ் குறியீடுகள், ரைட். ஃபங்க்ஷன் கீ உங்களோட கீபோர்ட்ல மேலே இருக்கும் F1 தொடக்கம் F12 வரை 12, ஸ்பெஷல் கீஸ் இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது. நாங்க அதை புறவு படிப்போம். இப்போதைக்கு இவ்வளவு போதும் எங்களோட பாடத்துக்கு. சரி, அடுத்தது நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன், நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். ரைட். இண்டிகேட்டர் லைட்ஸ், அதாவது கீபோர்ட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பல்புக்கு தானே, அந்த பல்புக்கு சொல்றது வந்து இண்டிகேட்டர் லைட். பொதுவா வந்து லேப்டாப்ல குறைவாய்க்கலும் அல்லது லேப்டாப்ல அந்த எழுத்துக்கு மேலைக்கும், ஆனா சாதாரணமான கீபோர்ட்ல வந்து மேல 3 லைட் பத்தும்.
பாருங்க நான் காட்டுறேன் 3 லைட் வெல் பத்தும் இந்த ஓரத்துல Sir, 3 nouns லைட் வரும் kept. ஓகே Nouns kept. Scroll. 3 லைட்ஸ் வெல் பத்தும் அது சில வேளைகள்ல மேல வேறா ஐக்கும் இந்த மாதிரி சில வேளைகள்ல வந்து அந்த எழுத்துள்ளுக்கே இந்த மாதிரி இருக்கும் டிஃபரெண்ட் விதத்துல ஒவ்வொரு கீபோர்ட்ல மேய்க்கும் ஆனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு கீபோர்ட்ல அது லேப்டாப் இருந்தாலும் சரி டெஸ்க்டாப் இருந்தாலும் சரி ஒரு கீபோர்ட்ல வந்து 3 லைட்ஸ் இருக்கும் சரியா அப்ப இண்டிகேட்டர் லைட்னு தான் அதுக்கு சொல்ற பேர் அதுல ஒன்னாவது லைட் வந்து என்னன்னு சொன்னா நம் லாக்ன்ற லைட் அது என்னத்துக்கு பயன்படுத்துறதுன்னு நாங்க போற பார்ப்போம் முதலாவது லைட் வந்து நம் லாக்ன்ற லைட் ரெண்டாவது வந்து நம்பர் 2 எஸ் இது எழுதி கொள்ள வேணுமா ஓ எழுதுங்க நான் சொல்றேன் எழுதுறது டைம் எடுத்தாருன்னா ரைட் முதலாவது நம் லாக்ன்ற லைட் ரெண்டாவது வந்து கேப்ஸ் லாக்ன்ற லைட் மூணாவது வந்து ஸ்க்ரால் லாக்னு சொல்லுவோம் இதுல பாத்தீங்கன்னா 3 லைட் காட்டு தானே இது கேப்ஸ் லாக் ஸ்க்ரால் லாக் எதிர்வரக்கூடிய காலங்கள்ல நாங்க அதால என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாங்க ஒரு சிஸ்டமா போவோம் ஆர்டருக்கு படிச்சு கொண்டு போவோம் எழுதுங்க நான் அந்தந்த டைம் வர நேரம் அதை டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இண்டிகேட்டர் லைட்ஸ் ஒன்று நம் லாக் ரெண்டாவது கேப்ஸ் லாக் மூன்றாவது ஸ்க்ரால் லாக்னு 3 பட்டன் எழுதி முடிச்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஓகே இப்ப அடுத்ததா நாங்க பார்ப்போம் கீபோர்ட்ல உள்ள சில பட்டன்ஸ் அதாவது தலைப்பு போட்டுக்கோங்க சாவி பலகையில் உள்ள சில முக்கிய சாவிகள் அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க சாவி பலகையில் உள்ள சில முக்கிய சாவிகள் தலைப்பு சார் கொஞ்சம் அதை காட்டலாமா க்ளோஸ் பண்ணிட்டேனே சரி அதை நான் பிறகு காட்டுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அது வரைஞ்சு சாவி பலகையில் உள்ள முக்கிய சில சாவிகள் நம்பர் 1 என்டர் நான் இப்ப மெதுவா சொல்றேன்னா எழுதி முடிச்சாக்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்க இல்லாட்டி சில பிள்ளைகள் மிஸ் ஆகுறாங்க எழுதி கொள்றதுக்கு என்டர் என்டர்ன்ற பட்டனை பாத்தீங்கன்னா சில கம்ப்யூட்டர்ல இப்படி இருக்கும் இன்னும் சில கம்ப்யூட்டர்ல வந்து இந்த மாதிரி பெருசா வரும் ரெண்டு மாதிரியுமே வரும் இந்த என்டரை வந்து எங்களுக்கு அடையாளம் காண இயலும் ரெண்டு மாதிரி பட்டனா இருந்தாலும் இதுல ஒரு சின்ன ஒரு படம் ஒன்று வரும் இப்படி இப்படி பட்டன்டாலும் இப்படி பட்டன்டாலும் இந்த அடையாளம் வரும் அதாவது இப்படி கீழே கோடு வந்து இந்த மாதிரி வரும் இது வந்து என்டர் சில வேளைகள் இது தடிப்பமாவும் இப்படி இருக்கும் ரைட் அப்ப என்டர்னு போட்டு நம்பர் 1 என்டர்னு போட்டு இந்த படம் ரெண்டே வரீங்க என்டர்ன்ற சாவி ரைட் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த மாதிரி சில நேரம் நேரா வரும் இப்படி சில வேளை இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரியும் வரும் என்டர் ஓகே சார் ஒரு கீபோர்ட்ல ரெண்டு என்டர் இருக்கும் தானே ஒரு கீபோர்ட்ல ரெண்டு வரும் எல்லா கீபோர்ட்லயும் இல்ல சில கீபோர்ட்ல ரெண்டு வரும்
ரைட். எழுதி முடிச்சால்கள் நான் சொல்றதையும் எழுதிக்கோங்க அப்படியே. இந்த சாவி பயன்படுத்தப்படுவது, இந்த சாவி பயன்படுத்தப்படுவது, சாவின்னா அந்த கீ பட்டன். இந்த சாவி பயன்படுத்தப்படுவது ஓகே. இந்த சாவி பயன்படுத்தப்படுவது ஒரு வரியில் இருந்து, ஜூம் டிஸ்கனெக்ட் ஆயினா அகைன் ஜாயிண்ட் ஆகுங்க, கிளாஸ் முடியல குயிக்கா ஜாயிண்ட் ஆகுங்க. ஒரு வரியில் இருந்து இன்னும் ஒரு வரிக்கு செல்வதற்கும், ஒரு வரியிலிருந்து இன்னும் ஒரு வரிக்கு செல்வதற்கும் என்டர் சாவி பயன்படுத்துவது. என்டர் சாவி பயன்படுத்துவது ஒரு வரியிலிருந்து இன்னும் ஒரு வரிக்கு செல்வதற்கும் ஏதாவது ஒரு வரியிலிருந்து இன்னொரு வரிக்கு செல்வதற்கும் ஏதாவது ஒரு கோப்பு அல்லது கோப்புரைகள், கோப்பு அல்லது கோப்புரைகள், கோப்பு அல்லது கோப்புரைகள், கோப்பு அல்லது கோப்புரைகள், கோப்பு அல்லது கோப்புரைகள் மற்றும் மென்பொருட்களை திறந்து கொள்வதற்கும் ஆகும். மென்பொருட்களை திறந்து கொள்வதற்கும் ஆகும். மென்பொருள்னா சாஃப்ட்வேர், ஏதாவது ஒன்றை ஓபன் பண்றதுக்கும் எங்களுக்கு என்ன செய்யலாம், என்டர்ன்ற பட்டனை யூஸ் பண்ணிடலாம். பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப எனக்கு இந்த ஃபோல்டரை திறக்கணும்டா, கீபோர்ட்ல நான் என்டர் பண்ணினாலும் திறப்படும். மைக்ரோஃபோன் வரை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கம்மா, தேவைன்னா மட்டும் போடுங்க. அப்ப ஏதாவது ஒரு ஃபைலை திறக்கிறது வந்து கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல என்டர் பண்ணினாலும் உங்களுக்கு அதை திறக்க இயலும். அப்ப கோப்புன்னா நாங்க என்னன்னு டீப்பா பார்ப்போம். அப்ப கோப்புன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேர் வந்து ஃபைல்னு சொல்லுவீங்களே, அப்ப ஏதாவது ஃபைல் அல்லது கோப்புரைகளை திறக்கிறதுக்கு வந்து இதை நாங்க யூஸ் பண்ணுவோம். ரைட். அப்ப நாங்க என்டர்ன்ற ஒரு பட்டனை பத்தி பார்த்துட்டோம். அப்ப என்டர் பட்டனால எங்களுக்கு என்ன செய்யலும், முதலாவது வந்து என்டர் பட்டனால ஒரு வரியிலிருந்து இன்னும் ஒரு வரிக்கு செல்லலாம். ஒரு வரியிலிருந்து இன்னும் ஒரு வரிக்கு செல்லலாம். பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எடுத்தோம்னு சொன்னா நாங்க உங்களுக்கு டைப் பண்றது விளங்காது, பட் இந்த கோடை பார்த்துக்கோங்க. நான் இப்படி டைப் பண்ணி கொண்டு போற நேரம் அடுத்த லைனுக்கு வரணும்டா, நான் கீபோர்ட்ல என்டர்ன்றதை பிரஸ் பண்ணினா அடுத்த லைனுக்கு வரும். என்டர் அடிச்சா அடுத்த லைனுக்கு வரும்.
இப்படி அடுத்த வரிக்கு வாரத்துக்கு என்டரை பயன்படுத்துவோம். அதே போல கோப்புகளை மென்பொருட்கள் சாஃப்ட்வேரை திறக்கிறதுக்கும் நாங்க இதை பயன்படுத்துவோம். சரி, இப்ப நான் 2வது பட்டனுக்கு போறேன். சரியா? 1வது பட்டன்ல ஏதாவது டவுட் இருக்குதா? திரும்ப ஒரு முறை சொல்றேன். ஒரு பட்டன் பேர் வந்து என்டர். என்டர்ன்ற பட்டன் சாவி பயன்படுத்துவது முக்கியமா 2 காரணங்களுக்காக. ஒரு காரணம், ஒரு வரியிலிருந்து இன்னும் ஒரு வரிக்கு செல்ல. ஒரு வரியிலிருந்து இன்னும் ஒரு வரிக்கு செல்ல. 2வது காரணம், ஏதாவது கோப்புகள், கோப்புரைகள், அதாவது மென்பொருட்கள் போன்றவற்றை திறந்து கொள்ளையும் என்டர் பயன்படுத்துவோம். அப்ப என்டருக்கான குறியீடு இந்த மாதிரி இருக்கும். கீபோர்ட்ல என்டர் சாவி 2 விதத்துல இருக்கும். ஒன்று இந்த மாதிரி நேராய்க்கலும் அல்லது இந்த மாதிரி வரையும். சில கீபோர்ட்ல 2 என்டரும் வரும். சரி, இப்ப நான் 2வது பட்டனை பத்தி பேச போறேன். 2வது பட்டன் பேர் நம்பர் 2, ரைட்? நம்பர் 2 பட்டன் ஸ்பேஸ் பார் என்று சொல்லுவோம். ஸ்பேஸ் பார் உங்களோட கீபோர்ட்ல இருக்கக்கூடிய ஆக நீளமான பார் தான் ஸ்பேஸ் பார். ஆக நீளமான பார் தான் ஸ்பேஸ் பார். உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். இதுல எந்த விதமான குறியீடும் இருக்காது. சும்மா ஒரு எம்டியான ஒரு பார். எல்லாத்துக்கும் தெரிஞ்சே தான் இந்த நடுவுல வரும் இந்த இடத்துல கீழே ஸ்பேஸ் பார். அதுல குறியீடுகள் எதுவும் காட்டப்பட்டிருக்காது. ரைட். இப்ப ஸ்பேஸ் பார் எழுதுங்க. அதால என்ன செய்யலும்ன்றத நான் தாரேன். ஸ்பேஸ் பார். ஸ்பேஸ் பார். ரைட். அதுக்கு எழுதுங்க. இப்ப இந்த சாவியின் மூலம் இந்த சாவியின் மூலம் இந்த சாவியின் மூலம் ஸ்பேஸ் பார்னு பேரை போட்டுக்கோங்க. நான் இன்னும் சொல்லல. இந்த சாவியின் மூலம் சாவியின் கீய இந்த சாவியின் மூலம் எழுத்துகளுக்கிடையே இந்த சாவியின் மூலம் எழுத்துகளுக்கிடையே இடைவெளி விடலாம். எழுத்துகளுக்கிடையே இடைவெளி விடலாம். அப்ப கேப் விடுறேன்னு சொல்லுமே, இடைவெளி விடலாம். எழுத்துகளுக்கிடையே இடைவெளி விடலாம். பிரக்கெட்ல போட்டுக்கோங்க. ஒரு எழுத்தின் இடைவெளி. ஒரு எழுத்தின் இடைவெளி. ஒரு எழுத்தின் இடைவெளி. பாருங்க, நான் இங்க டைப் பண்றேன் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல. நிறைய இடைவெளி விடையில ஒரு முறை அமைக்கினா ஒரு இடைவெளி தான் வரும். ரைட். 2வது முறை அமைக்கினா இன்னொரு இடைவெளி வரும். நல்லா பாத்துக்கோங்க. ஒரு எழுத்து அடிச்சுட்டு ஸ்பேஸ் பார் நான் கீபோர்ட்ல அமுக்குறேன். ஒரு இடைவெளி வரும். மறு ஒன்று அமைக்கினா ஒரு இடைவெளி வரும். அப்ப நான் திரும்ப அமுக்கத்தான் அடுத்தடுத்த ஸ்பேஸ்கள் வரும். அப்ப ஸ்பேஸ் பார் மூலமா இடைவெளிகளை விடலும். அதுவும் எத்தனை இடைவெளி? ஒரு இடைவெளி. எழுத்துகளுக்கு இடையே ஒரு இடைவெளி விட முடியும். எழுத்துகளுக்கிடையே ஒரு இடைவெளி விட முடியும். எழுதிட்டீங்களா? இதுவரை காட்டலும்
ஓ சார். ரைட், இதுவரை காரணம் ஏதாவது டவுட்டிக்கா? ரெண்டு பட்டனை பத்தி சொன்னேன், இப்ப டவுட்டிக்கான்னு சொல்லுங்க. முதலாவது என்டர் பட்டன், ரெண்டாவது வந்து ஸ்பேஸ் பார். இது ரெண்டுலயும் ஏதாவது டவுட்டிக்கா? இப்ப பேசலும். ரைட், அப்ப நான் மூணாவதுக்கு போறேன். 12லயும் ஒரு டவுட் இல்லாதனால மூன்றாவது பட்டனுக்கு போறேன். மூன்றாவது முக்கியமான பட்டன் வந்து கேப்ஸ் லாக்ன்ற பட்டன். கேப்ஸ் லாக் எழுதிக்கோங்க. அதுக்கும் எந்த குறியீடும் இருக்காது, சாதாரணமா ஒரு பாக்ஸ் ஒன்று தான் இருக்கும். கேப்ஸ் லாக், கேப்ஸ் லாக்ன்ற பட்டன். இந்த கேப்ஸ் லாக்ன்ற பட்டன் அமைக்கினா தான் உங்களுக்கு அந்த கேப்ஸ் லாக்னு நாங்க ஒரு லைட் பார்த்தோமே, அந்த லைட் பத்தும். கேப்ஸ் லாக்குன்னு ஒரு லைட் ஒன்றிக்குது, அது பத்தும். ரெண்டாவது லைட் சில கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் அமைக்கணும், ரெண்டாவது லைட் கேப்ஸ் லாக். இந்த அந்த பட்டன் சில லேப்டாப்ல சில கீபோர்ட்ல வந்து அந்த கேப்ஸ் லாக்ன்ற பட்டனுக்கு மேலே லைட் இருக்கும். ரைட், ஓகே. இப்ப நாங்க அடுத்தது இப்போ கேப்ஸ் லாக். இப்ப கேப்ஸ் லாக் சம்பந்தமா சொல்றேன், எழுதிக்கோங்க. இந்த சாவியின் மூலம் அதுக்கு படம் ஒன்று தேவையில்ல. இந்த சாவியின் மூலம் ஆங்கில பேரெழுத்து சிற்றெழுத்துகளா மாற்றலாம். ஆங்கில பேரெழுத்து சிற்றெழுத்துகளாக மாற்றலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கேபிட்டல் சிம்பிள் மாத்துறது வந்து இதால தான். ஆங்கில பேரெழுத்து சிற்றெழுத்துகளாக மாற்றலாம். இப்ப கீபோர்ட பாத்தீங்கன்னா எல்லாம் கேபிட்டல்ல தான் நிற்கும். அதை கேபிட்டல் சிம்பிளுக்கு மாத்துறது வந்து கேப்ஸ் லாக்ன்ற பட்டன் அமைக்கினீங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, கேப்ஸ் லாக் பட்டன் அமைக்கினீங்கன்னா இப்ப டைப் பண்றது எல்லாமே கேபிட்டல்ல படும். திரும்பவும் ஒரு முறை கேப்ஸ் லாக் அமைக்கினீங்கன்னா இப்ப சிம்பிள்ல படும். கேப்ஸ் லாக் அமைக்கினா லைட் பத்தினா கேபிட்டல், லைட் ஆஃப் ஆவினா சிம்பிள். வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கிறாக்கள் இதை செஞ்சு பாருங்க, ஒரு பந்தி மாதிரி எல்லாம் அடிச்சு பாருங்க. ரைட், இப்ப லைட் பத்தினா கேபிட்டல், லைட் ஆஃப் ஆவினா சிம்பிள். அப்ப கேப்ஸ் லாக்ட வேலை என்ன? ஆங்கில பேரெழுத்து சிற்றெழுத்துகளாக மாற்றுதல். ஆங்கில பேரெழுத்து சிற்றெழுத்துகள்டா கேபிட்டல் சிம்பிள் அர்த்தம். சரியா? ரைட். இப்ப நாங்க இன்னும் ரெண்டு பட்டனை பார்ப்போம். சரியா? அதோட நாங்க நிப்பாட்டுவோம் இன்னைக்கு. எனக்கு வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கிறார்கள் நல்லா பந்தி மாதிரி எல்லாம் டைப் பண்ணி காட்டுறோம். நான் போன கிளாஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டை திறக்கிறே சொல்லி தந்தேன். ரைட், சும்மா டைப் பண்ணி பாருங்க. டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு அனுப்பினீங்க, மத்த ஆட்கள் அனுப்புங்க. ரைட், ஓகே. இப்ப நாலாவது பட்டன் வந்து பேக் ஸ்பேஸ் சொல்லுவோம். பேக் ஸ்பேஸ் நாலாவது பட்டன். அந்த பேக் ஸ்பேஸுக்கு ஒரு குறியீடு ஒண்டிக்குது. அரோ என்ன செய்யும்டா, இப்படி பின்னோக்கி போக மாதிரி ஒரு அரோ ஒண்டிக்கும் பேக் ஸ்பேஸ். இத குறியீட வரீங்க பேக் ஸ்பேஸ். எழுதி முடிச்சதுக்கு போறோம். இப்ப எழுதுங்க. அடுத்தது கீழே எழுத்துக்களை பின்னோக்கி அழிக்கலாம். எழுத்துக்களை
பின்னோக்கி அழிக்கலாம். இந்த பேக் ஸ்பேஸால எழுத்துக்களை பின்னோக்கி அழிக்கலும். பாருங்க, நான் கீபோர்ட்ல பேக் ஸ்பேஸ பிரஸ் பண்றேன், உங்களுக்கு பேக் ஸ்பேஸ் விளங்காது. இப்போ ஒவ்வொன்றா அப்படி அழிக்கப்படும், ஒரு எழுத்தா இப்படி அழியும். எழுத்துக்களை பின்னோக்கி அழிக்கலாம். இப்படி அழிக்கணும், ஒன்றொண்டா அழிக்க மேலும் அமைக்கிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லா அப்படி அழியும். எழுத்துக்களை பின்னோக்கி அழிக்கலும். சரி, அப்ப இன்றைக்கு கிளாஸ்ல இறுதியான ஒரு பட்டனை நாங்க பார்ப்போமா? ரைட், இதுல தொடர அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இப்ப நாங்க 5வது ஒரு பட்டனை பார்க்க போறோம். இதுல பேர் வந்து delete, del, delன்னு சொல்லுவாங்க. delete, delete. இந்த delete-ஆல வந்து பொதுவா எழுத்த மட்டும் இல்ல, இதுல வந்து அனைத்து விதமான கோப்புகளையும் அழிக்கலும். அப்ப delete கீழே போட்டுக்கோங்க, அனைத்து கோப்புகளையும் அழிக்கலாம். அனைத்து கோப்புகளையும் அழிக்கலாம். கோப்புண்டா பாட்டு, படம், கேம்ஸ், சாஃப்ட்வேர், அதாவது நீங்க டைப் பண்ண லெட்டர் எல்லாத்தையுமே வந்து delete பட்டனால அழிக்கலும். ஆனா பேக் ஸ்பேஸால வந்து எழுத்துக்களை மட்டும் தான் அழிக்கலும், பின்னோக்கி அழிக்கலும். ரைட், ஓகே. அழிக்கலாம். சரி, நான் இந்த பாடத்தை உங்களுக்கு ஒரு ரிவைஸ் ஒன்று பண்றேன், திரும்ப ஒரு முறை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். ரைட், என்னன்னு சொன்னா இந்த பாடம் கீபோர்ட்ல எப்படி எங்களோட விரல்களை பயன்படுத்துறது. கீபோர்ட்ல வந்து 10 விரல்களையும் பயன்படுத்தணும். ரைட், 10 விரல்களை பயன்படுத்தி அழகான முறையில எப்படி டைப் பண்றேன்னு பார்த்தோம். ரைட், அப்ப புறவு வந்து நீங்க உங்களுக்கு கலர் இருந்தா அந்த கலரை நீங்க யூஸ் பண்ணி ஒரு விரலுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இதுல ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறேன். இந்த பிக்சர் மாதிரி கலர் ஒன்று கொடுங்க. ஏன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு டக்குன்னு நினைவு வரும் கலரா கொடுக்குற நேரம் இந்த விரல் இதுக்கு தான் போகணும். அப்ப அடுத்தது 2வது பார்த்தோம், கீபோர்ட்ல FJ மற்றும் நம்பர் 5ல இருக்கக்கூடிய சின்ன ஒரு கட் ஒன்றைக்கும் அந்த கட்டை வச்சுதான் நாங்க விரலை அரேஞ்ச் பண்ணணும். ரைட், விரலை அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கான காரணம் பார்த்தோம், எங்களோட கையை சரியா வைக்கிறதுக்காக வேண்டியும் அதே போல கண் பார்வையற்றவர்களுக்கு சரியா டைப் பண்றதுக்காக வேண்டிதான் அந்த கோடுகள். அடுத்தது நாங்க பார்த்தது வந்து கீபோர்ட்ல எழுத்துகள் ஆர்டருக்கு இல்லாம, ABCD ஆர்டருக்கு இல்லாம குழம்பிக்கிறது தான் எங்களுக்கு ஸ்பீடா டைப் பண்றதுக்கு உரிய முறை. புதிய பிள்ளைகளான உங்களுக்கு வந்து சில நேரம் ABCD ஒழுங்கா இல்லாதனால கஷ்டமாய்க்கலும். பட் இந்த மெத்தட்ல பழவினீங்கடா நீங்க ஃபியூச்சர்ல சொல்லுவீங்க சரியான லேஸ் ஆயிக்கின்னு சொல்லுவீங்க. ரைட், அப்ப நடுவுல நீங்க பாருங்க, இதுல கீபோர்ட்ல நடுவுல உள்ளது வந்து இங்கிலீஷ்ல ஆக அதிகமா பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் வந்து நடுவுல இருக்கும். ASDF போன்ற எழுத்துக்கள் நடுவுல வந்திருக்கும். எனவே நடுவுல கையை வச்சுக்கொண்டா ஸ்பீடா டைப் பண்ணலாம். நீங்க நியூஸ் வாசிக்கிற ஆட்களை கேளும், பிலிம்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க கீபோர்டை பார்க்காமலே டைப் பண்றது. ஸோ அதுக்கான ஒரு ட்ரைனிங்க்கு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கிற ஆட்கள் டைப்பிங் மாஸ்டர் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. இந்த டைப்பிங் மாஸ்டர் சாஃப்ட்வேரை நீங்க போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா டைப் பண்ண இயலும். அதுல டைப்பிங் மாஸ்டர்ல நிறைய வித்தியாசமான டைப்பிங் மாஸ்டர் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஒரு லிங்க் இன்றைக்கு நைட்டுக்கு உங்களுக்கு அனுப்புறேன். ஆன்லைன்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட டைப்பிங் ஸ்பீட் எல்லாம் எவ்வளோன்னு பார்த்துக்கொள்ளணும். ரைட், ஓகே. ஃபியூச்சர்ல வந்து டைப்பிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும், உங்களுக்கு பெரிய ஆள் ஆயினது பிறகு அதுல நீங்க டைப்பிங் எக்ஸாம் எல்லாம் செய்யணும். ரைட், அடுத்தது நாங்க பார்த்தது வந்து கீபோர்ட்ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான லைட். 1வது வந்து கேப்ஸ் லாக், நம் லாக், 3வது ஸ்க்ரால் லாக். அதுல பயன்களை நான் பிறகு சொல்லித்தரேன். இப்ப பேரை மட்டும் நினைவு வச்சுக்கோங்க, கேப்ஸ் லாக், நம் லாக், ஸ்க்ரால் லாக். இறுதியா நாங்க பார்த்தது வந்து சில முக்கியமான சாவிகள், அதுல குறியீடுகள். முதலாவது பார்த்தது வந்து என்டர் கீ, அடுத்த லைனுக்கு செல்றதுக்கும் ஏதாவது கோப்புகளை திறப்பதற்கும். 2வது பார்த்தோம் ஸ்பேஸ் பார், எழுத்துக்களுக்கு இடையில இடைவெளி விட. 3வது வந்து கேப்ஸ் லாக்,
ஆங்கில பேரெழுத்து சிற்றெழுத்தாக மாற்றுறது, கேபிட்டல் சிம்பிளாக மாற்றுறது. லாஸ்டா பார்த்தது வந்து பேக் ஸ்பேஸ், எழுத்துக்களை பின்னோக்கி அழித்தல், delete, கோப்புகளை அழித்தல் வந்து நாங்க delete சொல்லுவோம். ரைட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஈக்கிறார்கள் உங்களோட ஒரு பேப்பர்களை பார்த்து நிறைய பந்தியா டைப் பண்ணி, வலைங்க சலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப ஜாயிண்ட் ஆயினாக்கள். ரைட், நிறைய பந்திகள் எல்லாம் பசங்க அடிச்சு எனக்கு அனுப்புங்க. ரைட், அப்ப இன்றைக்கு இதோட உங்களோட கிளாஸ் முடியுது. தமிழ் மீடியம் பிள்ளைகள் அப்படியே லெஃப்ட் ஆகுங்க, இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் வந்து வெயிட் பண்ணுங்க, புதிய பிள்ளைகள் ஜாயிண்ட் ஆக காட்டுறோம். ரைட், நீங்க மிச்ச நேரமா வெயிட்டிங்ல இருக்கிறதுனால அலோவ் பண்ணேன் இங்கிலீஷ் மீடியம் இதே. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், 12 மணிக்கு ஜாயிண்ட் ஆயின தமிழ் மீடியம் குரூப் வந்து அப்படியே லெஃப்ட் ஆகுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Okay, bye students. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கண்டினியூ பண்றேன். ஒரு 2-3 மினிட்ஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். மற்ற ஆட்கள் ஜாயிண்ட் ஆயிரட்டும், அதோட நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். லாஸ்டா நீங்க எங்கனைக்கு படிச்சு நிப்பாட்டினீங்கன்றத கொஞ்சம் பாத்துக்கோங்க. லாஸ்டா எந்த டாபிக்ல நிப்பாட்டினோம்? நான் நினைக்கிறேன் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்ற டாபிக்ல நாங்க நிப்பாட்டினோம். ரைட்? எஸ் சார். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இருந்து நாங்க இப்ப கண்டினியூ பண்ணோம். ஒவ்வொரு நாள் லிங்க்ல ஜாயிண்ட் ஆகிற நேரமும் உங்களோட குரூப் போல பாத்துக்கோங்க. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா நான் கீழே போடுவேன். ஏன்னா லிங்க் ஒரே மாத்திக்க மாட்டேன். எனக்கு ஒரு நாளைக்கு 5-6 குரூப் வைக்கிறதுனால லிங்கை மாத்திக்கிறது கஷ்டம். ஸோ சேம் லிங்க் தான், பட் என்ன கிளாஸ் எத்தனை மணின்றது நான் கீழே போடுவேன். அதை பார்த்து ஜாயிண்ட் ஆகிக்கும். சரி, இன்னும் பிள்ளைகள் வர இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோம். அது ஓகே, அது வர காட்டிலும் எனக்கு சொல்லும். லாஸ்ட் கிளாஸ் எதுல நிப்பாட்டினோம்? மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எதுல நிப்பாட்டினோம்னு கதைங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குதா? மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல என்னென்ன டூல்ஸ் படிச்சோம்? முத்தகி, யூ கேன் ஆன்சர். Bold, Okay. italic, Okay, second one, bold, italic. font, Okay. Underline, Okay. shift, Okay. Keyboard keys. Okay, keyboard keys. size, Okay. backspace, Okay. spacebar, Okay, good. Okay, good. So, okay. Is there any new buttons I teach you in last class? Bold, italic, underline, and font size. That's all, no? Other, I didn't teach you, no? Undo, okay. strike through, Strike through also. Any other? That capital A, simple A, this font one. color, Font color and the Sir, alignments. font color. Okay, alignments. Underline, Okay, alignments. underline. Sorry. Now, okay, now keep your microphone in silent. Keep your microphone in silent. I'll teach you again one by one icons in Microsoft Word. After we can go for the new icons. So let's see the first one. If you type any names, if you type any name, to click these icons, before you have to highlight the word. Highlight na mouse alibadi ilunga. Highlight the word, and here it's called font. Font mean letter design. From this place you can change letter design. Parunga, the Shazam word வந்து different வரும். Different ஆகும். Okay. And the next one, font size. Next one, font size. Font size mean
letter size. Highlight the word. From here, you can change letter size. It's already padichikirom, so now speed as letter size. The least one is 8 and the highest one 72. But if you need 5, you can type like this. Any size you can take from here. Any size you can type. So font size mean letter size. Another two options here. The first one, grow font. Grow font also increase font. Automatically increase. You can view here now 140. The next one, shrink font. Letter size shrink font. Increase font and the shrink font. So this part is okay. And the next one, bold. Bold mean dark, thickness. For the headings, you can use bold. Para bold down. Again click panna bold illa. Bold. Normal. Italic. Italic mean slant. Konja side ku varum. Italic. Slant. And the underline. Keela kodu varum ivide. Underline color also, color and the designs you can change from here. Idella last class paathirom. And the final one, strike through, middle of the text. Strike through. Font color, you can change letter color. So these all part we finished in last class. Okay. From today, we have to continue the new icons in Microsoft Word, new icons, right? So first I'll draw here. Then you can continue. You also draw with me, huh? Capital A and a simple A with a small triangle. This we call change case. In the icon அப்படியே draw பண்ணுங்க. Change case la different types of change case. இது number 1. Sentence case, lowercase, uppercase, icons, no need heading, just you can draw this icon and put the word change case. Don't type this, huh? I'll explain this one, right? First, you have to draw the box. Draw this icon, capital A and the simple A. The name of this icon, change case. It's here in your keyboard. Change case. Inside the change case, you can see sentence case, lowercase, uppercase, capitalize each word, and the toggle case. So first, note down this part only. After I'll explain these 5. Sir, இத வரைஞ்சிட்டு change case எழுதணுமா? ஓ தம்பி வரீங்க. I am finished, sir. Okay, wait. எல்லாரும் முடியட்டும். Microphone on பண்ண வேணாம். If you have anything, raise your hands only, right? If you finish, raise your hands only. Okay, let's see others also, right? Okay, Abdullah, Arham, finish, and the Muttaki also.
Okay. So the first one, Sir, number finish. number 1 ன்னு மட்டும் போடுங்க. எல்லாத்தையும் எழுத வேணாம். Number 1 ன்னு மட்டும் போடுங்க. Sentence case. Wait, don't write this. Give me time. Just wait. Don't write, Number 1, sentence case. Sentence case நீங்க எழுதுற நேரம் என்ன செய்யணும்டா s மட்டும் கேபிட்டல்ல போடுங்க. Only s capital. Balance all you have to write in simple. Not like this. Sentence case. இதை நான் காட்டுவேன் மறுவா. Right. Finish this one and let me know. I'll explain the second one. Raise your hands only. Okay, sentence case mean always you can change a word or sentence only the first letter capital. இப்ப இதுல பாருங்க sentence caseன்றத கொடுத்தீங்கன்னா இப்ப நான் டைப் பண்ணிக்கிறேன் வந்து எல்லாமே totally fully simple. Right? இது அப்படியே ஹைலைட் பண்ணி இங்கனக்கு sentence caseன்றத கொடுத்தா first letter capital ஆகும் மத்ததெல்லாம் simple. Sentence case mean automatically it will change to first letter capital and the other all simple. So this is what we call sentence case. And the second one, number 2 now, lower case, all simple. Second எழுதுற நேரமும் அப்படியே போடுங்க. Lower case, all simple. நான் இதை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. Go here, lower case கொடுத்தா இப்ப எல்லாமே simple ஆயிரும். All the letters simple. But if you give sentence case, the first letter capital, then all simple. ரெண்டுக்கும் different இருக்குதா? Lower case mean all simple. உங்களுக்கு bracketல வேண்டாம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப sentence caseக்கு வந்து first letter only capital. Lower case mean all simple letter. நீங்க ஒழுங்கா போட்டுக்கோங்க. Lower case, all simple letters. Okay, the third one. Right, book lo ingoda word la ulla order kepom. Third one, upper case. So ipo ungalku velangum paatha upper case mean all capital. Neenga spelling wala sari eludikona na side la short ah podren. So highlight the word, go here, upper case. It means all capital letters. Different வழங்க தானே. Lower case all simple, upper case all capital. அப்ப நீங்க பெரிய ஒரு paragraph ஒன்று டைப் பண்ணிட்டு capital simple மாத்தணும்னா மறுவ erase பண்ண தேவையில்லை. So you can change from here. Upper case all capital. And the fourth one, capitalize each word.
capitalize each word. Capitalize each word mean first letter capital in each word. பாருங்க இதுல வர ஒவ்வொரு வேர்ட்லயும் first letter மட்டும் capital ஆகும். F S N. Different பாப்போம் again. Sentence case. Only F capital, other all simple. And the second one, lowercase, all simple. Third one, uppercase, all capital. Fourth one, capitalize each word. F capital, S capital, again N capital. Capitalize each word. Capitalize each word. First letters capital in each word. Number 5, toggle case. இது toggle case வந்து mostly use பண்றதில்ல. Toggle case mean the first letter simple, balance all capital. இது sometime work ஆகாது, sometime work ஆகும். Okay, now it's working. First letter capital in each words. F, S, N. Simple. First letter simple in each word. This we call toggle case. இது mostly இப்படி யாரும் type பண்றதில்ல, but there's an option. So change case 5 type. The first one, sentence case. It means the first letter capital, balance all simple. And the second one, lower case, all the letters simple. Third one, upper case, all the letters capital. Fourth one, capitalize each word. It means in all sentence, all words, first letter only capital. And the last one, toggle case. In each word, the first letter simple. Mostly, we are not using this time. Sir, Okay. fifth one க்கு bracketல twist னு போட்டு. Sorry? Okay, that is typing mistake. Okay. So, இங்க அந்த bracketல போடுறத நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. நான் ஷார்ட்டா போட்டுக்கிறேன். Okay. Now I'll teach you the shortcut from the keyboard for this purpose. Only for 3, yeah? Keyboard la shift and F3. F3 என்ன இருக்குறல்ல F3 பாருங்க ஒரு word highlight பண்ணிட்டு shift F3 capital மாறிடும். Again shift F3 simple. Again shift F3. First letter only capital. இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி கீபோர்ட்ல செய்யணும். Easy. But toggle case எல்லாம் வந்து ஷார்ட்கட்ல வராது. அப்ப இதுக்கு வந்து நான் சொல்லுவோம் shortcut key for change case shift and F3. இதை நோட் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு அவசரத்துக்கு என்ன செய்யலாம்? கீபோர்டால செய்யணும் பாருங்க. இப்ப நான் பெரிய ஒரு paragraph ஒன்னு டைப் பண்ணினா with a capital simple change பண்றது very easy. Shift F3 all capital. Shift F3 all simple. Shift F3 the first letter only capital. So this is the shortcut for change case. So now I tried pressing Shift and F3, but my computer went to sleep mode. Did you highlight? Oh, no, sir, I forgot. You have to highlight the paragraph. You have to open Microsoft Word first, then type the paragraph, then highlight the word, then go for Shift F3. I'm also pressing the same thing, no? Here, Shift F3. Okay.
So another shortcut I'll teach you here, then it will be helpful for you. Select all. To select all, CTRL control plus A. இப்போ கீபோர்ட்ல கண்ட்ரோல் எம் ஏஎம் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த பேராகிராஃப் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகும். நீங்க மவுஸால் இப்படி இழுக்க தேவையில்ல. பாருங்க கீபோர்ட்ல I press from the keyboard control and A, it means all select automatically. Now I can give shift F3 easily. So note down this shortcut also. Control plus A is select all. Shift plus F3 for change case. So only one icon now we studied. Change case. Inside the change case, sentence case, lowercase, uppercase, capitalize each word, and the toggle case. Now we are going to move for the another icon in Microsoft Word. X2 மேல வரும் and one more icon, draw both X and the 2 கீழ போடும். Zoom disconnect ஆயினா again joint ஆகுங்க.